அதனால எல்லாமே எடுத்துக்கலாம். 8 மாடு வாங்கலாம்னு வந்தோம். இப்போ ஒரு 11 மாடு வாங்கியிருக்கோம். 11 மாடு மொத மாட்டு பண்ண வை அருமையா இருக்கும். போ நல்லா இருக்கு. 5 லிட்டர் 4 லிட்டர் கறக்கிறவங்க வச்சுக்கினா நஷ்டம் தான் சொல்லுவாங்க. எவ்வளவு வேலையில் இருக்கிறவங்க கூட இந்த இருக்கிற சம்பாரத்தை எடுக்க முடியும். இருந்தா வாய் வச்சு குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி குணமானத்துல நல்ல தோல் லூஸ் ஃபுல்லா இருக்குது. மாடு தரம் எல்லாமே நல்லா இருக்கு. விலையை கரெக்டா விலையை அனுசரிச்சு ஒரு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் நம்ம பண்ண இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம், வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 200 மீட்டர் தூரம் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. டோல்கேட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்குண்ணா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு 25 மாடு வந்திருக்கு. 25ல் ஜெர்சி இருக்குது, HF இருக்குது, கிர் இருக்குது, சாகிவால் கிராஸ் இருக்குது. எல்லா வெரைட்டிலுமே நம்ம பண்ணையில் மாடு இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக கஸ்டமர் நேரில் தான் வந்திருந்தாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நேரில் வந்துடணும். நம்ம நேரில் வந்து பார்த்தா அவங்களுக்கு 25 மாடு 30 மாடில் எந்த மாடு பிடிச்சோ எடுத்துக்கலாம். வீடியோ காலில் எடுக்கிற மாதிரி இருந்தால் வீடியோ கால் வர முடியாத பஸ்ஸுக்கு வீடியோ கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, மாடு அனுப்பிச்சுறோம். வீடியோ காலில் மாட்டை தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் எடுத்துக்கலாம்ண்ணா. வீடியோவில் வந்து மாடு சின்ன மாடு பெருசாக தெரியும், பெரிய மாடு சின்னதாக தெரியும். அதனால் நம்ம சொல்கிறதுனால முடிஞ்சாலும் நேரில் வந்துடுங்க. வெள்ளிக்கிழமை நாள் நேரில் வந்தீங்கன்னா 35 மாடு 40 மாடில் எந்த மாடு பிடிக்குதோ பார்த்து பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறேன். ஒன்றும் பிரச்சனை. நான் ஃபஸ்ட்டாக பார்க்குற மாதிரி நான் பண்ணையிலே டாப் குவாலிட்டியான மாடுனா HFல கிராஸ் டைப்பான மாடு. ஓகே, நல்ல எலும்பு கண், நல்ல ஒட்டம்பு கண். மாட்டை பார்த்தா பெரிய யானை தான் சொல்லுவாங்க, சின்ன யானை கொட்டிக்கணும்னு சொல்ல முடியாது. பெரிய யானை தான் சொல்லணும். நல்ல ஒட்டம்பு கண், நகை நெய்கிட்டான மாடு. 6 பல்லு 2வது கண்ணு, கொம்பு டேபிள் அமைஞ்சிருக்கும். சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. நெத்தியில் ஒரு சொல்லி, நடுமுதல் ஒரு சொல்லி மட்டும்தான். இந்த மாடு கண்ணு போகிறது பார்த்தீங்கன்னா 20 நாள்லேருந்து 25 நாள் டைம் ஆகும். ஃபுல்லாக மடி எடுத்து தான் கண்ணு போட்டு 2 வேலை 25 லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு. நல்லா பராமரிப்புனா 25 லிட்டருக்கு மேலே தான் கறவை வரும். பராமரிப்பு கம்மியாக இருந்தாலும் 25 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. நல்லா நெத்தி வெள்ளையில் நல்லா அடி வயிறு வெள்ளை, 4 காம் நல்லா கருங்காம் மிஷினாக போடல, கையில் மிஷின் எந்த தப்பும் கிடையாது. மாட்டு மேலே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டினா எண்ணெய் கிடுக்கிடுக்குன்னு கீழே தான் வட்டி. அந்த அளவுக்கு மாடு உடம்பு கணத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரு எலும்பு கூட மாட்டில் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மாடு வளர்த்திருக்காங்க. ஓகே, நல்ல குறுங்கால் டைப், நல்ல உடம்புன ரெட்டை முதுகுல, நல்ல வெயிட்டான மாடு. இந்த மாதிரி மாடு HFல இந்த மாதிரி மாடு கிடைக்காது. HFல கிராஸ் டைப்பான மாடு, ஒரிஜினல் பிரீடு கிடையாது, கிராஸ் டைப்பான மாடு. மடி லூஸ் பாருங்க, எவ்வளோ லூஸ் இருக்கு பாருங்க, இவ்வளோ சுருக்கு இருக்குண்ணே. நல்ல பைக்கு, நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு. 2 வேலை 25 லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய. நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா HFல கிராஸ் டைப்பான மாடு, கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு. ஹெவி சைஸ் பண்ண மாடு பார்த்தீங்கன்னா சரியான சைஸில் இருக்குது. நல்ல எலும்பு கனமான மாடு, நல்ல எலும்பு கனம், லென்த்து, வெயிட்டு, ஹைட்டு எல்லாமே அந்த மாட்டில் இருக்குது. யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. நல்லா பிளாக் மெஜாரிட்டியான மாடுனா. மடி செட் மட்டும் நல்லா ரோஸ் மடி, ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. ரோஸ் கரும்பு மிக்ஸ் ஆன காம்பில் அமைஞ்சிருக்கும். ஓகே, 2 வேலைக்கு கறவை 25 லிட்டர் கறவை வரும். கண்ணு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 20 நாள்லேருந்து 25 நாள் டைம் எடுத்துக்கும். எல்லாம் ஹெவி சைஸ் மாடு, நல்லா ரெட்டை முது, நல்ல எலும்பு காணும். கறி மாடு கிடையாது, நல்ல எலும்பு காணும் மாடு. நல்லா கால் 4 கால் ஊக்கமான கால், நெத்தி வெள்ளையில் நல்லா சின்ன சின்ன கொம்புல, ஹெவி சைஸ் டாப் குவாலிட்டியான மாடு. HF ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு. 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. கண்ணு படம் பார்த்தீங்கன்னா மடி மாடு சரி பார்த்தா மடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமே நல்லா அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடு. நல்லா பால் தர டபுள் சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, மாடு புக் பண்ணிக்கலாம், சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்குண்ணா. நல்ல குணமானதா நீதி கட்டுறோம் பாருங்க. நல்லா மடி லூஸ் பாருங்க, அவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. இவ்வளோ சுருக்கு இருக்குண்ணா. நல்லா மடி லூஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. நல்லா கருங்காம்பல, கருப்பு ரோஸ் மிக்ஸ் ஆன காம்பு, பட்டன் காம்புல அமைஞ்சு 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. ஹெவி சைஸ் இல்ல, பெரியவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அதை விடக்கூடாது, அவங்க பண்ணினதை நம்மளும் அப்படியே ஃபாலோ பண்ணி பார்க்கலாம், நம்மளால முடியும்னா பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். எங்களுக்கு சக்சஸா தான் போகுது. அதனால அப்படியே சரின்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சக்சஸ் தான் இருக்கு மாடல். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பெரியவங்களோட சப்போர்ட் இருக்கு. கொஞ்சம் எங்களுக்கு தெரியாதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சோ அதனால எங்களுக்கு அதுல ஃபீல்டுல வந்து பெரிய ஒரு ரிஸ்க் தெரியலங்க. அவங்களும் பக்கத்துலயே தான் இருக்காங்க. ஒரு உடம்பு சரியில்லைன்னா சொல்லுவாங்க, இதுக்கு அந்த மாதிரி இருக்கு, போய் பாருங்க, என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு சப்போர்ட் இருக்கனால பண்ணை ரன் பண்ணதுக்குள்ள நீங்க தான் பண்றீங்கண்ணே. ஆமாங்க, பாத்துட்டு கரெக்டா காலமே இப்போ தொழுக்கு போறது, பால் கறக்காங்களா இன்னும் அது ஏன்னா கரெக்டா நம்ம பார்க்கலன்னா சில டைம் அவங்க வேலைக்காரங்க பால் கறக்க மாட்டாங்க, சரியா கறக்க மாட்டாங்க. கண்டிப்பா நேபாள் ஃபேமிலி இருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட தலையீடுன்னு அதுல இருக்கணுங்க. நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும். நம்ம உள்ள போய் டெய்லி அதோட பார்க்கணும். ஒரு டைமாச்சும் உள்ள போய் எல்லாம் மாடெல்லாம் என்ன பண்ணுது, என்ன ரிஸ்க் இருக்கா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரணுங்க. நம்மளுக்கு போனா தெரியுங்க ஏதாச்சும் மாட்டுக்கு அனுபவம் இருக்கு உங்களுக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல, அப்புறம் இப்ப மாட்டுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா அது ஏதோ கொஞ்சம் சோர்ந்து இருக்கு, தண்ணி குடிக்கல அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு தெரியுதுங்க. அப்ப அது என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம அனுபவம் உள்ளவங்ககிட்ட கேட்டுக்கிறதா, இல்லைன்னா டாக்டரை வர சொல்லி பாக்குறது. இந்த மாதிரி எப்படி அருள் டைரியம் வந்தீங்க? நாங்க யூடியூப்ல பார்த்தா வந்தாங்க. யூடியூப்ல மாடுகள் எப்படி இருக்கு, நேர்ல எப்படி இருக்கு? இல்ல, யூடியூப்ல பாக்குறதுக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அதே மாதிரி தான், சேமா தான் இருக்கு. வந்தோடனே எல்லா மாடும் பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு உண்மையாலுமே ரொம்ப திருப்தியா இருந்துச்சுங்க. இங்க வந்து ரொம்ப திருப்தியா இருந்துச்சு.
நாங்க வந்தோம் ஒரு அனுசரிச்சு எடுக்கலாம்னு இருந்தோம். சரி பிடிச்சிருந்துச்சு, அதனால எல்லாமே எடுத்துட்டோம். 8 மாடு வாங்கலாம்னு வந்தோம். இப்போ ஒரு 11 மாடு வாங்கியிருக்கோம். 11 மாடு வாங்கிட்டு போறீங்க. சரி, மன திருப்தியா வாங்கிட்டு மன போறீங்க. திருப்தியா தான் வாங்கியிருக்கோம். இல்லை கிராஸ் டைப்பான மாடு, மாடு பாதி மடி பாதிமான மாடுனது. மடி செட்டு பாரு, கலர் பஜ்ஜி தான் பணமே. கலரில் பாருங்க, சந்தன பல்ல கலர், எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலரு. மாடு வாங்குறாங்களே இல்லை, எல்லாம் ஆசைப்படக்கூடிய கலர்னா இது. நல்ல மடி செட்டு, நல்ல சதுர மடியில் அமைஞ்சிருக்கு. 2 பக்கமும் ரெட்டரி மடி செட், நல்ல சதுர மடி பாக்ஸ் மடியில 4 காம்புல ரோஸ் காம்பு, அரட்டிக்கு ஒரு காம்பு ஒரு சில 2 வேலையும் 18 லிட்டர் கறவை வரக்கூடிய மாடு. 17-18க்கு பயப்பட தேவையில்ல. பட்டையில எந்த பிரச்சனையுமே கிடையாது. சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். 4 காம்பு நல்லா அச்சில தான், நல்லா 4 காம்பு ஒரே மாதிரி ஈவனா இருக்கும். குறுங்கால் டைப் மாடு வந்து ஹைட் கிடையாது. குறுங்கால் டைப் நல்ல வெயிட்டான மாடு. நல்லா பராமரிப்பான நேரம் 10 கறவை, 17-18 கறவை பயப்பட தேவையில்ல. 6 பல்லு 2வது தேவைப்படுறக்க கூப்பிடுங்க, மாடு சேல்ஸ் அவைலபிள் எடுத்துக்கலாம். நல்ல குணமானது நீ கட்டுற பாரு. இன்னும் 1 வாரம் கண்ணு போறதுக்கு நல்ல மட்டி வைக்கும். சுருக்கு நல்ல சுருக்கு ஃபுல்லாக 4 காம்பு ரோஸ் காம்பு. யார் வேணும் பால் பீசப்படி, எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல நம்பர் 1 குவாலிட்டியான மாடு. ஒரிஜினல் கிரு மாடுனா இது. கிராஸ் கிடையாது, ஒரிஜினல் பியூர் கிரு மாடு. பியூர் ரத்த சேவலையில நல்ல எலும்பு கணத்துல 2 வேலையும் 17 லிட்டர் கறவையில, தலையத்துல 2 வேலையும் 15 லிட்டர் கறந்த மாடு. இந்த போது நல்லா பராமரிப்பா 17 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. நெத்தியில ஒரு சுழி, நடுமுதுல ஒரு சுழி தான். நல்லா குன்று பாருங்க, ரெட்டை திம்மல், நல்லா ரெட்டை முதுகுல பச்சை குழந்தைய உட்காந்து இந்த மாடுல பால் குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி குணமானத்துல தேடி போட்டு செலக்ஷன் பண்ணிக்கிறோம். அந்த மாடு சாதுவான மாடு, ரொம்ப சாதுவான மாடு. தொட்டி தீனிக்கு அருமையான மாடு. கறவைக்கு பொறுத்த வரைக்கும் 17 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. HF மாடு 35 லிட்டர் கறந்து சரி, இந்த மாடு 15 லிட்டர் கறந்து சரினா. அது HF மாடு 35 லிட்டர் கறந்து என்ன ரேட் வருதோ அந்த மாடு, இந்த மாடு கறவை 15ல அந்த ரேட் எடுத்து கொடுத்துரும். ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. குணத்துக்கே அந்த மாட்டுக்கு பணம் தரணும். குணத்துக்கு யாருமே பிடிக்க கிடையாது மாட்டை. பசியா இருந்தா வாய் வச்சு குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி குணமானத்துல நல்ல தோல் லூஸ் ஃபுல்லா இருக்குது. 2 வேலையும் 15 லிட்டருக்கு மேலதான் கறவை வரும். தேவைப்படுற கால் படம் இந்த மாதிரி மாடு கிடைக்காது. சேல்ஸுக்கு அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. அடிக்கடி நம்ம அருள் டெய்ரி ஃபார்ம் உங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமாண்ணா, என்ன பண்றது. சரி, ஓகே. இது எத்தனாவது மாடு வாங்கிட்டு போறீங்க இன்னைக்கு? இப்போ இது வாங்குறது மட்டும் 13வது மாடுண்ணா. 13வது மாடு. கிட்டத்தட்ட 12 மாடு வாங்கி 11 மாடு 11 வாங்கிருக்கீங்க. எப்போதுமே ஹச்அப் தான் வாங்கிட்டு போவீங்க? எப்பயுமே ஹச்அப் தானே வாங்கிட்டு போறேன். ஹச்அப் தான் உங்களுக்கு பிடிக்குமோ? ஹச்அப் கொஞ்சம் அதுல இருக்கிற அந்த ஆசை. கறவை நல்லா இருக்கும். கறவை நல்லா இருக்குண்ணா. கறவை நமக்கு எந்த ஊர்னா? நம்ம தருமபுரிண்ணா. தருமபுரி, அப்படிதானே? ஆமாண்ணா. இன்னைக்கு 2 மாடு வாங்கினீங்க. இந்த 2 மாடு தான் பார்த்துட்டே இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாடு வாங்கினீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாடு வாங்கினீங்க. வரும்போது எத்தனை மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க? வரும்போது 1 மாடு வாங்கலான்னு தான் வந்தங்க. சரிங்க. வந்து பார்த்த உடனே 2 மாடு பிடிச்சிக்கிச்சு. பார்த்த உடனே பிடிச்சிக்கிச்சு. சரிங்க. சரி, அதனால எடுத்துட்டேங்கண்ணா 2 மாடு. ஓ, 2 மாடு எடுத்து போறீங்க. வெயிட் மாடாவே எடுத்துட்டேங்க. வெயிட் மாடு தான் எப்பயுமே. எதனால எப்போதுமே வெயிட் மாடு என்ன காரணத்துக்கு வாங்குறீங்க? எப்பயுமே அது கறவை நல்லா கறக்குண்ணா. ஓ, கறவை நல்லா கறக்கும். அதுல இருக்கிற அனுபவம், அது வாங்கணுன்ற ஆசை. எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த ஃபீல்ட்ல? இந்த ஃபீல்ட் ஒரு 4-5 வருஷமா இருக்கு. 5 வருஷமா இருக்கீங்க. மாடு ரொம்ப லாபம் இருக்கா இல்லையா? எல்லாருமே நஷ்டங்காங்களா எப்படி? அப்படி இல்லைண்ணா. 5 லிட்டர் 4 லிட்டர் கறக்கிறவங்க வச்சுக்கினா நஷ்டம் தான் சொல்லுவாங்க. அந்த முறை ஒவ்வொரு டைம் வரும்போது அந்த முறை என்னவோ அதை நம்ம ஒவ்வொரு படியை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான். மாடுல இருக்கிற லாபம் எதுலையுமே கிடையாது. எவ்வளவு வேலையில் இருக்கிறவங்க கூட இந்த இருக்கிற சம்பாரத்தை. கிராஸ் டைப்பான மாடு செவலை கலர்னா. ஓகே. இந்த மாட்டோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 பல்லு தான். 4 பல்லு 2வது ஈத்து கிடையாது. பல்லு படாத கண்ணு போட்டுச்சு 2வது ஈத்து கிடையாது. தலையத்துல 2 வேலையும் 15 லிட்டர் கறந்த மாடு. இந்த நல்லா பராமரிப்பானா 15க்கு மேலதான் கறவா இருக்கும். ரெட்டை முதுல தரமான கிட்டேரி செவலையில சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. வெயிலு மழை பண்ணி எல்லாத்துக்கும் அதிகமா தாங்கக்கூடிய மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க. ஒரு எலும்பு கூட தெரியாது. மாடு மொழு ரெட்டை முதல் நாள் நெய்க்கெட்டான மாடு. காட்டு மேய்ச்சல் இந்த மாடு தானே? மாட்டை பார்த்தா தெரியலாம், காட்டு மேய்ச்சல் மாடு தான். 10 வருஷம் தாராளமா வச்சிருக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு கூடிய பொருள் கிடையாது. 4 பல்லு 6 பல்லு கடமலை பரமலை மாடுன்னா ஹெவி சைஸ்ல வர நம்ம கொடுக்குற பணம் தான் மாடு சேர்த்து தான் வைக்கும். ஏன்னா 4 கண்ணுக்கு பீஸ் என்னைக்கு வைத்தாலும் பணம் போவாது. நான் மாட்டுல பொறுத்த வரைக்கும் தெளிவான மாடு, கொம்பு டைப்ல அமைச்சு சுழி தப்பு எதுவும் கிடையாது. தேவைப்படுற உடனே கால் பண்ணுங்க, மாடு புக் பண்ணிக்கலாம். நல்ல குணமானதை நீ காட்டுறேன் பாருங்க. 4 பல்லு எப்படி குணத்தில் நிக்குது பாருங்க. குணமானதுக்கு போனாங்க பாருங்க. எவ்வளவு இருக்கு பாருங்க. சாதுவா இருக்குண்ணா. நல்ல சாது, நல்ல மடி சிட்டு. 2 வேலையும் 15 லிட்டருக்கு மேலதான் கறக்கூடிய மாடு. நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா மாட்டோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 2 பல்லாம். 2 பல்லாம் யாரும் நம்ப கூட மாட்டாங்க. 2 சைஸ் மாடு. நல்ல கலர் பேட்ச். செவல்ல செம்புத்து வெள்ள நல்ல ஒயிட் மெஜாரிட்டியில் அமைஞ்சிருக்கு.
2 பல்லு எவ்வளோ பேர் கேட்டீங்கன்னா 4 பல்லு 6 பல்லு கடமலை பரவாயில்ல ஹெவி சைஸ்ல வரும். பியூர் ஒரிஜினல் ஜெர்சி கேட்டேரி, HF கிடையாது. ஒரிஜினல் ஜெர்சியில டாப் குவாலிட்டியான மாடு, நல்ல பிரீடு மாடுனது. நல்ல மடி செட்டு தலையீத்து கேட்டேரி. தலையீத்து கேட்டேரியில் மடி செட் பாரு 2வது மாடு மடி செட்டு காம்பர்சியில் அமைஞ்சிருக்கு. தலையீத்துல 2 வேலை இந்த பிரீடுக்கு பொறுத்தவரைக்கும் 17-18 கறக்கூடிய மாடு. நல்ல பிரீட்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான பிரீட்னால நல்ல கறவை கறக்கூடிய மாடுனா. இது தாய் 2 வேலை இந்த 2வது கண்ணு இப்போ 35 லிட்டர் கறந்துட்டு இருக்கு. அதோட கண்ணு தான் இது. நம்ம லோக்கல் மாடு தான், வெளி மாடு கிடையாது. நல்ல ரெட்டவரி மாடு செட்ல அமைஞ்சிருக்கு. ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போகலாம், வீட்டு தேவைப்பொருள் வாங்கிட்டு போகலாம். தேவைப்படுற உடனே கூப்பிட்டு இடத்துல சின்ன சின்ன கொம்பு நெத்தி வலையில கலர் பேச்சில் அருமையான மாடு. நல்ல குணமானது. நீ ஓட்டுற தலையத்து கிடையாது உதைக்கும் முட்டும்பாங்க. பாருங்க குணத்தை பார்த்துங்க. பசி இருந்தா வாய் வச்சு குடிச்சிடலாம். தங்கமான மாடு, நல்ல மடி செட்டு. 18 லிட்டர் கறவை கண்ணு போறதுக்கு 20 நாள் டைம் இருக்கு. நல்ல மடி சதுர மடி எடுத்தா கண்ணு போடும். தேவைப்படுற உடனே கால் பண்ணி இந்த மாதிரி மாடு கிடைக்காது. உங்க பேர் என்ன? என் பேர் சோமசுந்தரங்க. எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? மன்னாமடை, கேரளா பார்டருங்க. கேரளா பார்டர். கரெக்டா நம்ம அருள் டைரி ஃபார்ம் எத்தனை கிலோமீட்டர் வரும்ண்ணே? கரெக்டாக ஒரு 234 கிலோமீட்டர் வருங்க. சரி, அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்க? அப் டவுன் கிட்டத்தட்ட 500க்கு மேல வரும் உங்களுக்குண்ணே. ஆமாம். அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்கன்னா? ஆல்ரெடி நான் ஒரு 2 வருஷமா அந்த யூடியூப்ல ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓ சரிங்கண்ணா. சரி, நம்மளால வரலான்னு இருந்தோம். பட் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது போயிட்டு வரலான்னு. இப்போ எங்களுக்கு மாடு இப்போ நிறைய தேவைப்பட்டது. இப்போ தான் செட்டு ஒர்க் ஒன்று முடிச்சுக்கிறோம். சரிங்கண்ணா. சரி ஒரு விசிட் பார்க்கலான்னு வந்தோம். வந்து பார்த்தாலும் திருப்தியா இருந்ததுங்க. அப்புறம் இருந்ததுங்க. 2வது பேசி எல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி இப்போ மனசு உங்களுக்கு தக்கன பேசி வேலை பேசி முடிச்சிட்டீங்க. ஆமாங்க. எத்தனை மாடு வாங்கலாம் நினைச்சு வந்தீங்கண்ணா? நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 8 மாடு தான் வாங்கலான்ட்டு வந்தேங்க. அப்போ நாங்கள் போட்டு வச்சிருந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாட்டு அளவுக்கு இருந்தது. இங்கே வந்து பார்க்கல. சரி பார்க்கலான்னு பார்த்து ஒரு 11 மாடு எடுத்துக்கிறேங்க. சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்சமான மாடு தான் வாங்கியிருக்கீங்க அப்படிதானே? மனசு திருப்தியா இருக்கு. மனசுக்கு பிடிச்ச மாதிரி. ஆமாங்க. சரி, மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. எப்படி லாபங்கள் எப்படி இருக்கு என்ன அதுன்னு? மாடு வளர்த்திட்டு இருக்குன்னா ஃபார்ம் வந்து நம்ம அக்யூரேட்டாக கரெக்டாக மைன்யூட்டாக இருக்கணுங்க. அதுலேயே இருக்கணும். பார்த்து நல்லா இருந்ததுன்னா ஓரளவுக்கு கெயின் இருக்குதுங்க. ஓ, லாபம் இருக்க தான் செய்யுது அப்படிதானே? லாபம் எல்லாம் இருக்குதுங்க. நம்மளோட ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் அதில் இருக்கணுங்க. எப்பவுமே நல்லா பார்த்து அதுக்கு பார்த்து பக்குவமாக இருக்கணுங்க. இருந்தால் நமக்கு லாபம் இருக்குங்க. பியூர் ரத்த சேவலையில ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. நல்ல ஒட்டசல், நல்ல உடம்பு கணத்தில் அமைஞ்சிருக்கு. 2 வேலையும் 18 லிட்டர் கறக்கூடிய மாடு. 6 பல்லு 2வது ஈத்து. பயப்பட தேவையில்லாம். எஸ்னா ஃபேட்ல அருமையா இருக்கும். நல்ல பால் தர பாருங்க. பைப் மாதிரி நல்ல பால் தர. நல்ல மடி செட்டு, குத்து மடி செட்டு. இந்த கண்டு போறது 15 நாள் ஆகும். நல்ல மட்டி வைக்க, நல்ல காம்பு, ரோஸ் காம்புல கறக்க பிடிக்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். லேடிஸ் குழந்தை யாரும் பால் பீசருக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. மாடு நல்ல தெளிவான மாடு, சுழி தப்பதும் கிடையாது. நல்ல வெயில் கிளைமேட் அடாப்ஷன் ஆகும்னு நினைக்கிறோம். தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா தாங்கக்கூடிய மாடு. ஹில்ஸ் ஏரியாக்காரன் இந்த மாடு வாங்கிட்டு போகலாம். மேடு பல்ல ஏற பிடிக்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும். நல்ல பை வைக்க, நல்லா தொங்கு மடிமா இருக்க சதுர பையா வைக்கும். கண்ணு போட நல்லா கறக்கிற நேரத்துக்கு மடி கின்னு கறந்த வட்டி வத்தி போயிடும். 18 லிட்டர் கறவை பயப்பட தேவையில்ல. நல்லா பராமரிப்பா. நேரம் 10 கறவை வரும். நல்ல மடி லூஸ் வரும். எவ்வளவு இருக்கு பாருங்க. சிமெண்ட் சேர்க்க மாதிரி மட்டி நல்ல குணமானத்துல அமைஞ்சிருக்கு. தேவைப்படுறங்க உடனே கூப்பிடுங்க, மாடு எடுத்துக்கலாம். ஜெர்சியில் நல்ல பிரீடு மாடு, கிளிக்கும் டைப்ல அமைஞ்சிருக்கும். வெயிட்டான மாடு, நல்ல வெயிட் பண்ண குறுங்கால் மாடு. நல்ல நீரியான மாதிரி உடம்பு காணத்துல. நல்ல பாடி வெயிட். தலையத்துல 2 வேலை 24 லிட்டர் கறந்த மாடு. 24 லிட்டர் கறந்து சொன்னா மாடு யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த மாடு கண்ணு பார்த்தோன்னா 1 மாசம் டைம் இருக்கு. மடி பிரம்மாண்டமான மடி செட்டுக்கு நம்ம முக்கியமான சொந்தக்காரங்க வீட்டுல இந்த மாடு தான் இது. தொட்டி தீனி சாப்பிட பிடிக்க அருமையா இருக்கும். நல்ல மடி, முன்மடி பின்மடி எடுத்தா கண்ணு போடும். 20 லிட்டர் கேரண்டி கொடுத்து அந்த மாடு கொடுக்குறேன். தேவைப்படுற கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். நல்ல மடி செட், நல்ல காம்பு வரிசை, 4 காம்பு ஊசி காம்பு, தெளிவான காம்பு வரிசையில நல்ல பால் தரையில் அமைஞ்சிருக்கு. கட்டத்துல கட்டினா லட்சுமி மாதிரி சின்ன மூஞ்சி, சின்ன சின்ன கொம்புல சுழி தப்புது கடை. 6 பல்லு 2வது ஈத்து. தேவைப்படுறங்க உடனே கால் பண்ணுங்க, மாடு புக் பண்ணிக்கலாம். நல்ல மடியில் வசூல இழுத்து காட்டுற பாருங்க. குணமானதை பாருங்க. நல்லா பராமரிப்பு இருக்க பண்றவங்க வீட்டுல இந்த மாடு இருந்ததுன்னா 25 லிட்டர் அசால்ட்டா கறக்கூடிய மாடு. நல்ல மடி லூஸ் பாருங்க. எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்ல மடி லூஸ், நல்ல காம்பு வருஷ. 24 லிட்டர் கறந்த மாடு தானே, பயப்பட தேவையில்ல. 20 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்குறேன். தேவைப்படுறங்க உடனே கால் பண்ணுங்க, புக் பண்ணிக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கங்க. அண்ணா உங்க பேர் என்ன? பிரவீன்குமாருங்கண்ணா. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? கொத்தாம்படி கல்பங்கண்ணா. எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்கண்ணா? 1ண்ணா. 1. எத்தனை டைம் வாரீங்க? 2வது டைம். ஃபர்ஸ்ட் டைம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் 1 வாங்கினேன். என்ன மாடு வாங்குனீங்கண்ணா? HF. சொன்ன கறவை இருந்துச்சுங்களா? சொன்ன கறவை இருந்துச்சு. கிளைமேட்டை தாங்கிச்சிங்களாண்ணா? செட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளைமேட் எல்லாமே தாங்கிருதுண்ணே. சரி, வரும்போது எத்தனை மாடு வாங்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா? 1 தானே பிளான் பண்ணோம். 1 தான் பிளான் பண்ணீங்க. என்ன மாடு வாங்கலாம்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தீங்க? HFல வந்தோம். HF கிடைக்கல. சரி, ஜெர்சி வாங்கணும் வாங்கிருக்கீங்கன்னா. நல்ல பால் கொம்புல இருக்கு மாடு. குணம் எப்படின்னா இருக்கு? குணம் தான். சாதுவா இருக்கா? சாதுவா இருக்கு. இது எவ்வளோ கறவை சொல்லியிருக்காங்கண்ணா? 25 சொல்லியிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளோண்ணா இருக்கும்? 20 கன்ஃபார்ம். 20 கன்ஃபார்மாக இருக்குண்ணே. நம்ம மாடு நல்ல உடம்புல இருக்கு என்னண்ணே?
சரி சரி சரி. நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா செவலையில் செம்புத்து, ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு, கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு, சுழி தப்பு எதுவும் கிடையாது. 2 வேலையும் நேரம் 10 கறக்கூடிய மாடு. செவலை செம்புத்து நல்ல உடம்பு கூட கிராஸ் டைப்பான மாடு. வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையாக தாங்க. ஃபேட் டேஷனை பொறுத்தவரைக்கும் சொல்லவே தேவையில்ல, பட்டாசு கிளப்போம். HF மாடு 10 மாடு வச்சுருக்கு, இந்த மாதிரி 1 மாடு வச்சிடலாம். ஜெர்சி சாகிவால கிராஸ் டைப்பான மாடு, கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு. நல்ல மடி செட். நான் கண்ணு போகிறதுன்னு 1 வாரம் நேரம் 10 யாருக்காலும் சொல்லி கொடுக்கல, ஒன்றும் பயப்படுத்தால, கறவையில் ஏமாத்தாது. நல்ல பால் தர லோக்கல் மாடு தான். தண்ணி தீனிக்கு பேய் மாதிரி தான் தொட்டி குடிக்கும். எதை போட்டாலும் சாப்பிட்றதுல அப்படி சாப்பிடும். நல்லா கருங்காமல தேவைப்படுற கூப்பிடுங்க, மாடு எடுத்துக்கலாம்னா. இந்த ஜெர்சியில கிராஸ் டைப், சாகிவால கிராஸ் மிக்ஸ் ஆன மாடுனா நல்ல மடிசெட், நல்ல காம்பர்ஸை தேவைப்படுற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம் மாடு. குவாலிட்டியான ப்ரீடு மாடு. நல்ல கிளி கொம்பு, ரிங் கொம்புல, சின்ன சின்ன கொம்புல, செவல்ல வெள்ளையில நல்ல மடி செட் வைக்கும். இன்னும் கண்டு போகிறதுக்கு 1 மாதம் டைம் இருக்கு. நம்ம இடத்துக்கு போய் நம்ம கிளைமேட் செட் ஆகி தீனி செட் ஆகும் நினைக்கிறவங்க தாராளமாக அந்த மாடு வாங்கிட்டு போங்க. இன்னும் 1 மாதம் ஆகும்போது மடி ஃபுல்லாக மடி வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. நல்ல பால் தாரையில் செவலை வெள்ளை கலர் பேட்சில், நெத்தியில் குழியில் அருமையான மாடு. நல்ல நேரம் 10 தலையத்தில் கறந்த மாடு. நான் கண்ணு போகிறதுக்கு 1 மாதம் டைம் இருக்கு. கரைக்கு பயப்பட தேவையில்ல. நல்ல சின்ன மூஞ்சி, நெத்தி குழி போயிருக்கு. அப்படி ரிங் கொம்புல இதுக்கு மேலே அந்த கொம்பு வளராது, கிளி கொம்பு டைப்ல. நல்ல தோல் லூஸ் ஃபுல்லாக 4 காம்பு சுத்தம். 2 வேலையும் கறவை 18 லிட்டர் கறவை, பயப்பட தேவையில்ல. நல்ல குறுங்கால், நல்ல உடம்புகள், நெய் கட்டான மாடு. தேவைப்படுறவங்க சேல்ஸுக்கு அவைலபிளா கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம் மாடு. நல்ல தோல் லூசு குணமானதெல்லாம் காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. பட்டாசு கிளப்பு நல்லா மடி லூஸ்ல பாருங்க. நல்ல தோல் லூசு பாருங்க. நல்ல மடி இருக்கு பாருங்க. காம்பர்ஸையும் பார்த்து நல்லா அரடிக்கு ஒரு காம்பர்ஸில் அமையும். தேவைப்படும் காட்டாய் கண்ணு போன நினைக்கிறவங்க மட்டும் இந்த மாட்டை கூப்பிடுங்க. தேவையில்ல வேற யாரும் கால் பண்ண தேவையில்ல. உடனே போய் நம்ம இடத்துல கண்ணு போன நினைக்கிற இந்த மாடு கண்ணு போடனே போட முடியாது. 1 மாதம் டைம் இருக்கு. நம்ம இடம் 1 மாதம் கழிச்சு கண்ணு போடாலும் பரவாயில்ல, தீனி செட் ஆகி கண்ணு போட நினைக்கிறோம், தாராளமாக அந்த மாடு கூப்பிடுங்க, மாடு எடுத்துக்கலாம். ஐயா வணக்கம்யா. ஐயா உங்க பேரு? கொப்பன். எந்த ஊர்ல இருந்து வரீங்கயா? உளுந்தூர்பேட்டை கோட்டை. மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 3 மாடு. 3மே ஜெர்சி மாடு தான் வாங்கிருக்கீங்க, அப்படித்தானே? இந்த மாடு 1, அடுத்தால இந்த மாடு 1, அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் மாடு 1. சரி, வரும்போது எத்தனை மாடு வாங்கினாலும் வந்தீங்கய்யா? 3 மாடு தான் வாங்க. 3 மாடு வாங்கினான்னு வச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சமான மாடு இந்த மாதிரி தான் வாங்கிருக்கீங்க, அப்படித்தானே? இந்த 3 தான் சுத்தி வந்துட்டே இருந்தீங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க? மொத்தம் நாங்க 3 பேர். 4 பேர் வந்திருக்கீங்க இந்த 3 மாடு வாங்கிக்கு. சரி, அருள் டைரி ஃபார்ம் எப்படி வந்தீங்கய்யா? ஃபோன் நம்பர் இருக்கு. ஃபோன் நம்பர் இருக்கு. வீடியோ ஃபேஸ்புக்ல பார்த்தா இங்க வந்து 20 மாடு இருந்துச்சு. வரும்போது ஜெர்சி மாடு தான் வாங்கணும்னு சொன்னீங்களோ? வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க நீங்க? நான் ஒரு 4 மாடு இருக்கு. 4 மாடு வச்சிருக்கீங்க. மறுபடியும் 3 மாடு வாங்கிங்க, இன்னும் மாடு வாங்குங்க. கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க ஐயா? 10 சொல்லிக்கிறாங்க. எவ்வளவு கறவை இருக்கும் உங்க கணிப்பு? நீங்க ஏன்னா அணுவுள்ள ஆளு, எவ்வளவு கணிப்பு உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? 10ங்கத்த ஒரு 9, 8 கண்டிப்பா இருக்குமா? இந்த மாட்டை கண்டிப்பா இருக்குமா? ஸ்டேப் செவலையில ஹெவி சைஸ் மண்ணது, பிரம்மாண்டமான மாடு. கடமளப்பு 2வது எலும்பு கனமான மாடு. நல்ல எலும்புக, நல்ல மடி செட் வைக்கணும். கண்ணு போறதுக்கு இந்த மாடு 20 நாள் டைம் இருக்கு. 2 வேலை 25 லிட்டர் தலையிலே கறந்த மாடு. இந்த போக 25 லிட்டருக்கு மேலதான் கறவை வரும். 25 நாள் ஆகும்போது மடி போச்சுன்னா சிமெண்ட் சேகமா தான் மாடால் நடக்க முடியாது, அந்த அளவுக்கு மடி வைக்கும். பயங்கரமா வைக்கணும். தோல் லூஸ், அந்த அளவுக்கு தோல் லூஸ் இருக்குதுன்னா, தோல் லூஸ் எல்லாம் அந்த அளவுக்கு மடியை நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தோல் லூஸ் இருக்கு. மாடு அந்த அளவுக்கு வெயிட் இருக்கு. மடி வைக்கிற அளவுக்கு மாடு வெயிட் இருக்கு. காட்டு மேய்ச்சல் மாடு தான். ஃபார்ம் டைப் காரம் தாராளமா மாடு சூஸ் பண்ணலாம். 25 லிட்டர் கறவை ஜெர்சியில தேசி கிராஸ்ல வேணும் நினைக்கிறோம், தாராளமா கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். மாடு சேல்ஸ் அவைலபிளா இருக்குது. நடையில ஒட்டமா யானை மாதிரி தான் நட்டுக்கு. அப்படியே 4 கால் ஊக்கமான கால். மாடு நல்லா சுறுசுறுப்பு. 25 நாள் அவங்க கண்ணு போட முன்னாடி கண்ணு போடாது. தேவைப்படுற கால் பண்ணுங்க. நல்ல ஹெவி சைஸ், டாப் குவாலிட்டியில் ரெட்டை முதல்ல தரமான மாடு. மடி லூஸ் பாருங்க. மடி இந்த மாடி வெளியே வந்தா மாட்டோட கணக்கே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு மாடு. சின்ன மூஞ்சில ஹெவி சைஸ் மண், 6 பல்லு 2வது பியூர் ரத்த செவலை. தலையத்துல 2 வேலையும் 18 லிட்டர் கறந்த மாடு. இந்த போக நல்லா பராமரிப்போம். நேரம் 10 கறக்கிற மாட்டு கெப்பாசிட்டி இருக்கு. அதுக்கு மேல நம்ம எந்த அளவுக்கு முறையா பராமரிப்பு பண்றோமோ அந்த அளவுக்கு தான் கறவை. 6 பல்லு செவலையில் நல்லா ரெட்டை முதல் நெய் கட்டான ஜெய்ஜாண்டிக்கான கெட்டேரி. ஹெவி சைஸ் மண்ண, சின்ன மாடு கிடையாது. ஏன் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கடமலை பல்லு சிறப்பா இன்னும் மாடு ஹெவியா வரும். அந்த அளவுக்கு பராமரி பண்ணணும்னா பண்ணா மாடு பலன் இருக்குது. நல்ல முகத்தை பாருங்க. சின்ன முஜலோட சின்ன ரிங் கொம்புல ஜெர்சியில டாப் குவாலிட்டியா நம்பர் 1 பிரீடு மாடு. நல்ல குணமான நல்ல மடிசெட். கண்ணு பார்த்து ஒரு 10 நாள் டைம் இருக்கு. நல்ல காம்பு, ஒரு அடிக்கு ஒரு காம்பு ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. கறக்க பிடிக்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. லேடிஸ் குழந்தைங்க யாரும் பால் பீசிக்கலாம். தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம் நம்ம மாடு. நல்ல குணமானது நீ கட்டுற பாருங்க. சுழி தப்பு எதுவும் கிடையாது. நெத்தில ஒரு சுழி, நடுமுதல ராஜா சுழி மட்டும்தான். மாட்டுல எண்ணெய் விட்டா எண்ணெய் விட அப்படி வளர்த்திருக்காங்க. 6 பல்லு 2வது நல்ல குணமானது பாத்துங்க. மட்டி எப்படி இருக்குண்ணா? நல்ல சதுரு மட்டியில நல்ல பாருங்க. நல்ல தோல். ஆனா வணக்கண்ணா.
வணக்கம் வணக்கண்ணா. எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்குண்ணா. இதுக்கு முன்னால் இந்த ஒரு டைம் வந்திருக்கீங்க அப்படி தானே? ஆமாம் ஆமாம். எத்தனை மாடு வாங்கிட்டு போனீங்கண்ணா? இப்போ இதோட இப்போ 3ஆவது மாடு எடுத்திருக்கேன். 3ஆவது மாடு. ஆமாம். ஃபர்ஸ்ட் 2 மாடு வாங்கிட்டு போனீங்க அப்படி தானே? 2 எடுத்துட்டு போகுது. 2 மாடு எப்படி இருக்குண்ணா? கறவெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சொன்ன கறவை இருக்காண்ணா? கறவை இருக்கு கண்டிப்பாக. என்ன கலர் மாடு வாங்கினீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஹெச்எப் எடுத்துகிட்டு போனோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கலர். இதே மாதிரி கலர் எடுத்தீங்க. ரெண்டுமே சொன்ன பால் இருக்குண்ணே? பால் இருக்கு. நம்ம எந்த ஊர்னா? கள்ளக்குறிச்சிங்க. கள்ளக்குறிச்சி. சரி, மறுபடியும் இங்கே வந்திருக்கீங்க. இன்னைக்கு எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்கண்ணா? இன்னைக்கு ஒரு மாடு தான் எடுத்துருக்கோம். ஒரு மாடு. ஆமாம். இந்த மாடு தான் ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தீங்கண்ணே? ஆமாம், நிறையா பார்த்துட்டு இருந்தோம். சரி இது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்கு. இந்த மாடு எடுக்க காரணம் என்னண்ணா? மாடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்கு. அது மாதிரி நல்லா குணமனமாக இருக்கு. குணம் நல்லா இருக்கு. எவ்வளோ கறவை சொல்லியிருக்காங்கண்ணா? 25 சொல்லியிருக்காங்க. 25 சொல்லியிருக்காங்க. உங்கள் கணிப்பு எவ்வளோ இருக்குண்ணா? 20 குறையாது. 20 கண்டிப்பாக குறையாது. கண்டிப்பாக. உங்கள் கிளைமேட்லாம் மாடெல்லாம் தாங்குது அப்படின்னா? இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இதை எடுத்திருக்காங்க. எல்லாம் ஹெச்எப் தான் எடுப்போம். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை எடுத்திருக்கீங்க அப்படி தானே? ஆமாம் ஆமாம். மட்டி வைக்கணும்னா மாட்டில் இன்னும் மடி வைக்கணும். 15 நாள் சொல்லியிருக்காங்க. மட்டி வச்சா தான் மாடோட தோரணை வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். சரி, ஓகே 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 ஓகேண்ணா ஓகேண்ணா. சரிங்க, நான் இன்னும் எத்தனை மாடு வாங்கணும்னு நினச்சிருக்கீங்கண்ணா? இன்னும் ஒரு 5 மாடு எடுக்கணுங்க. அது 1 by 1 எடுக்கலான்னு ஐடியா. 5 மாடு இன்னும் எடுக்கணும். ஆமாம் ஆமாம். பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலையில் ஜெர்சியில் நல்ல கிள்ளி கொம்பு டைப்பில் மீடியம் சைஸான மாடு. ஓகே. மாடு தான் மீடியம் சைஸ். கரையில் போட்டி போட முடியாது. நேரம் 10 அடிச்சிங்க. 10 லிட்டர் கேன் வச்சு அடிச்சிக்கலாம். ரோஸ் காம்பு நல்ல செதற மட்டி, முன்மடி பின்மடி ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கும். மாடு நல்லா குறுங்கால், நல்ல வெயிட் மாடுனா அது. ஓகே. எண்ணெய் விட்டா எண்ணெய் விட்டு மாடு நல்லா மொழு எலும்பு கண்டல ஒரே செவலையில அருமையான மாடு. முகத்தை பாருங்க, சின்ன முஜலோட சின்ன சின்ன கொம்பு, ஜெர்சியா பிரீடு மாடு. சுழி தொப்பு வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு. 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம் மாடு. 6 பல்லு 2வது கண்ணு. பால் தார எல்லாமே அருமையா இருக்கு. கறவைக்கு தண்ணி தீனி எந்த பிரச்சனையுமே கிடையாது. தேவைப்படுற கால் பண்ணுங்க, மாடு புக் பண்ணிக்கலாம். மாடு நல்ல மடி செட், ரெட்டவரி மடி செட்ல நல்ல லேடிஸ் கை வரப்புல இருந்த மாடு தான். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. யாரும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். நல்ல குணமானதை காட்டுறேன். தோல் லூஸ் காட்டுறேன் பேருனா ஒரு 10 நாள் அவங்க கண்ணு போடுறதுக்கு முன்னாடி கண்ணு போடாது. பாருங்க, நல்ல தோல் லூஸ் பாரு, எவ்வளவு இருக்கு பாருங்க. நல்ல தோல் லூஸ், நல்ல காம்பு வருஷ தேவைப்படும் கூப்பிடுங்க. செவல செம்புத்து வெள்ள 3 ட்ரிபிள் கலர்ல ஹெவி சைஸ் மாடுனா நல்ல பிரம்மாண்டமான மாடு. நல்ல பிரம்மாண்டமான மாடு. நல்ல உருவம் இருக்கு. அந்த அளவுக்கு மடி செட் இருக்கு. காம்பு வரிசையே இருக்குது. மாட்டுல எந்த குறையும் கிடையாது. நல்ல ஊசி காம்பு, ஊசி காம்பு கருங்காம நல்ல ஊசி காம்பு. 2 வேளை 22 லிட்டர் கரை வரும். 20 லிட்டர் கரை குறையாது. நல்ல எலும்பு கணத்துல முக லட்சத்துல அருமையான மாடு. நல்லா பராமரிப்போம்னா 25 கரை வரும். 20 லிட்டர் கரை பயப்படுறதால நெய் கட்டு மாடுனா முன்கணம் பின்கணம் ஒரே மாதிரி இருக்கும். நெத்தி வலையில சின்ன சின்ன கொம்புல ரிங் கொம்புல அருமையான மாடு. தேவைப்படுற கூப்பிடுங்க. காம்பு பார்த்தீங்கன்னா 1/2 அடிக்கு ஒரு காம்பு வருஷம். லேடிஸ் குழந்தைங்க யாரும் பால் பீசிக்கலாம். பால் தர டபுள் சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாட்டோட ஸ்பெஷல்னு பார்த்தா குணம், அந்த அளவுக்கு குணத்துல தங்கமான மாடு. ஒரு 8 காலத்துக்கு நாமளே மாட்டு நவுத்தி விட்டது. அந்த அளவுக்கு குணத்துல தங்கமான மாடு. அந்த அளவுக்கு மாடு வளர்த்திருக்காங்கண்ணா. நல்ல நகை 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 உடம்பு கணத்துல நல்ல மடி லூஸ் பாருங்க, எவ்வளவு இருக்கு பாருங்க. நல்ல அச்சலோத்தன மாதிரி காம்பு இருக்கு. நல்ல காம்புரிசி, அருமையான காம்பு கருங்காம்புல. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம் ஐயா. உங்க பேருங்கய்யா? செல்வராஜ். ஐயா, எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? நெய்வேலி பக்கம் சேப்பலாரத்தம். கரெக்டா எத்தனை கிலோமீட்டர் வரும் நம்ம அருள் டைரி ஃபார்ம் வரதுக்கு? 150 கிலோமீட்டருக்கு குறையாது. அருள் டைரி ஃபார்ம் எத்தனை டைம் வாரீங்க? இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்க. எப்படி வந்தீங்க இங்க? யூடியூப் பார்த்து தான் வந்தோம். யூடியூப்ல பாத்தீங்க. எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஃபாலோ பண்ணாலும் வீடியோ பார்த்தாலும் எப்படி இங்க வரணுங்கிற என்ன எப்படி வந்துச்சிங்கய்யா? நல்ல கேரண்டியாக தருவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால இங்கே வந்தோம். மாடுல எப்படி இருந்துச்சு வீடியோல? நல்லா இருந்தது. மாடு பார்க்க எல்லாமே நல்லா லுக்கிங் நல்லா இருந்ததுனால தான் இங்கே வந்தோம். இங்கே வந்தீங்க. ஓகே ஓகே. இங்கே வந்தீங்க. எத்தனை மாடு இருந்துச்சு மொத்தம்? இங்கே 30-35 மாடு மேலே இருக்கு. 35 மாடு மேலே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாடு பிடிக்க காரணம் என்ன? இந்த மாடை தான் வந்ததுலேருந்து இந்த மாடு தான் பார்த்தீங்க, வேற எந்த மாடும் உங்களுக்கு பிடிக்கல? ஆமாம். இந்த மாடு பிடிக்க காரணம் என்னங்கய்யா சொல்லுங்க. காரணம் மாட்டினுடைய கலர் ஒன்று. கலரு ரேரான கலரு, நல்ல கலரு. மாடு சாந்தமான ஒரு எல்லா இடத்துலையும் காம்பில் கை வச்சாலும் மற்ற இடத்துல வச்சாலும். மாடு பார்த்தீங்கன்னா செவலையில செம்புத்துல ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. ஹெவி சைஸ் மாடு. ஓகே. நல்ல மாடு உருளை கட்டையாடு நல்லா மொழு ஹெவி சைஸ்ல அமைஞ்சிருக்கு. 2 வேளையும் கறவை நேரம் 10 கறக்கூடிய மாடு. கண்ணு காலக்கண்ணு அழகான செவலையில காலக்கண்ணு போட்டிருக்கு. சுழி தப்பு எதுவும் கிடையாது. எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு. தொட்டி சாப்பிட்றதுக்கு மண்ணா. இந்த மாடு மாதிரி எந்த மாடு தொட்டி குடிக்காது. 2 லட்சம் போட்டு மாடுங்க, 3 லட்சம் போட்டு மாடுங்க அவங்க. இந்த மாடு தொட்டி குடிக்குது. போட்டி போடணும் எந்த மாடு. சும்மா 1 நிமிஷத்துல நீங்க வெறும் பச்சை தண்ணி கூட விடுங்க தொட்டியில. அப்படி தொட்டி குடிக்கும். 6 பல்லு 2வது நல்ல கறவையில போனோடனே கறக்கணும்னு ஆசைப்படுற அந்த மாடை கால் பண்ணுங்க, உடனே புக் பண்ணிக்கலாம். 20 லிட்டர் கரை பயப்பட தேவையில்ல. இன்னைக்கு காலையில ஒரு 7 லிட்டர் பால் வந்தது. கண்ணு போட்டு சீம் பால் தான் தேவைப்படுங்க, உடனே கால் பண்ணுங்க, மாடு புக் பண்ணிக்கலாம். குணமானதுல தங்கமான மாடு. தம்மு நல்லா பெருந்தம். மிஷினையும் போட்டு கையிலையும் பேசிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது.